الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. وقال رسول الله صلى الله عليه وسلم: من صلى علي صلاة واحدة صلى الله عليه 10 صلوات وحطت عنه 10 خطيئات ورفعت له 10 درجات. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم ألهمنا مراشد أمورنا وأعذنا من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். ஸலாத்தும் சலாமும் நம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழிநடந்த சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபா தாபிஈங்கள், ஷுஹதாக்கள், உலமாக்கள், நல்லவர்கள், நாதாக்கள், இங்கு கூடியிருக்கும் நம்ம அனைவரின் மீதும் அனைத்து முஸ்லிம்களின் மீதும் நிறைவாக கிடைக்கட்டுமாக. பேரன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, அன்பிற்கும் மிகுந்த பாசத்துக்கும் உரித்தான அன்பு சகோதரர்களே, சங்கைக்குரிய தாய்மார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்புல் ஆலமீன் அல்லாஹு ஜல்ல ஷஅனுஹு வ தஆலாவின் மிக பெரும் அருளால் சிறப்பான இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். நம் ஈருலக தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த சிறப்பான இந்த மாதத்திலே மற்ற காலங்களில் அவர்களை பற்றி பேசுவதை விட கூடுதலாக பேசுகிறோம், கூடுதலாக நினைத்து பார்க்கிறோம், அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை கூடுதலாக படிக்கின்றோம். ஹஸரத் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் நிறைய கடமைப்பட்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையான அல்லாஹுடைய தூதர் என்று நம்புவது நம்முடைய கடமையாக இருக்கிறது. எல்லா தூதர்களிலும் ஆக சிறந்தவர்களும் ஆக கண்ணியத்துக்குரியவர்களும் அவர்கள் என்பதாகவும் நாம் நம்ப வேண்டிய கடமை இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்கள் அனைவர்களிலும் முத்திரையாக வந்த இறுதி நபி என்று நம்ப வேண்டியது இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா வகையான பாவங்களிலிருந்தும் குற்றங்களிலிருந்தும் பாதுகாக்கப்பட்டவர்கள். அவர்கள் நம்மிடம் எதை சொன்னாலும் உண்மையைத்தான் சொல்வார்கள். அல்லாஹ்விடமிருந்து அவர்கள் எதை தூது செய்தியாக பெற்று வந்தார்களோ அவைகளை முழுமையாக முறையாக இந்த சமுதாயத்தில் வந்து ஒப்படைத்து விட்டார்கள் போன்றெல்லாம் நம்ப வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்முடைய செல்வங்களை விட, உலக ஆதாயங்களை விட, உலக நிஅமத்துக்களை விட, நம்முடைய பிள்ளை குட்டிகளை விட, மனைவி மக்களை விட, பெற்றோர்களை விட, ஏன் நம்மை விட, நம்முடைய உயிரை விட அதிகமாக நேசம் கொள்ள வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய 63 ஆண்டு காலங்களில் அரும்பாடுபட்டு இந்த சமுதாயத்திற்கு எந்த ஒரு நல்ல நடைமுறைகளை விட்டு சென்றார்களோ அவைகளை ஏற்று நடப்பதும், அவர்களுடைய உத்தரவுகளுக்கு சற்றும் மாறுபடாமல் பின்பற்றி நடப்பதும் நம்முடைய ஒரு கடமையாக இருக்கிறது. இப்படி நம் மீது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனான பல்வேறு கடமைகளில் மிக முக்கியமான ஒன்று, நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத் சொல்லுதல். இன்றைய உரையின் தலைப்பு அதுதான். சுந்தர நபிகளார் மீது சொல்வோம் ஸலவாத். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே,
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்து சொல்லுதல் என்பது நம் மீது ஒரு கடமை என்பது மட்டுமல்ல, அதுவும் ஒரு வணக்கம். வணக்கங்களிலே ஒரு தனிப்பெரும் முக்கியத்துவம் வாய்ந்த வணக்கமாகவும் பல்வேறு தனி சிறப்புகளை கொண்ட வணக்கமாகவும் அந்த ஸலவாத் சொல்லுதல் என்பது இருக்கிறது. இறைவன் அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு பல்வேறு உத்தரவுகளை பிறப்பிக்கின்றார். அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தொடர்புள்ள உத்தரவுகளாக கூட நாம் எடுத்துக்கொள்வோம். அவர்களை ஈமான் கொள்ளுங்கள் என்பதாக சொல்கின்றான். அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கடைபிடியுங்கள், அவர்களை நீங்கள் பின்பற்றி வாழுங்கள் என்று சொல்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் மரியாதையோடு நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறான். அவர்களுக்கு முன்னால் மென்மையாக மரியாதையாக பேசுங்கள் என்று சொல்கிறான். பல்வேறு உத்தரவுகள் இருக்கிறது. ஆனால் மற்ற எல்லா உத்தரவுகளில் இருந்து மற்ற வணக்கங்களை பற்றி அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய அந்த உத்தரவுக்கான வாசக அமைப்பில் இருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு கோணத்தில், முற்றிலும் மாறுபட்ட ஒரு வித்தியாசமான வாக்கிய அமைப்பில் ஸலவாத்தை பற்றி சொல்கிறான். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன, நீங்கள் நபியின் மீது ஸலவாத்து சொல்லுங்கள், சலாம் சொல்லுங்கள் என்று உத்தரவு பிறப்பிப்பதற்கு முன்பே அல்லாஹ் என்ன சொல்லிக் கொள்கிறான்? நிச்சயமாக அல்லாஹ்வும் அவனுடைய மலக்குமார்களும் நபியின் மீது ஸலவாத் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தியை பதிவு செய்துவிட்டு அதுக்கு அடுத்தாற் போல் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வஸல்லிமூ தஸ்லீமா. இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபிய்யி என்று சொன்னதற்கு பிறகு முஃமின்களை அழைத்து அல்லாஹ் சொல்கிறான், நபியின் மீது நீங்கள் சலாம் சொல்லிக் கொண்டிருங்கள், ஸலவாத் கூறிக்கொண்டிருங்கள் என்பதாக சொல்கிறான். இதுதான் அந்த வித்தியாசம். வேற எந்த அமலை குறித்தாவது இப்படி ஒரு வித்தியாசமான போங்கை கையாண்டு இருக்கிறானா என்று சொல்ல முடியுமா? இல்லை. அல்லாஹு தஆலா இந்த அமைப்பிலே சொல்வதனுடைய காரணம் என்ன? அல்லாஹுவும் ஸலவாத் சொல்லுகிறான், மலக்குகளும் ஸலவாத் சொல்கிறார்கள். முஃமின்களே, நபியின் மீது நீங்களும் ஸலவாத் சொல்லுங்கள், சலாம் சொல்லிக் கொண்டிருங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். இங்கே நபியின் மீது ஸலவாத் சொல்லுதல் என்பது அல்லாஹ்விடமிருந்தும் ஏற்படுகிறது, மலக்குமார்களிடமிருந்தும் ஏற்படுகிறது, முஃமின்களாகிய நம்மிடமிருந்தும் ஏற்படுகிறது, ஏற்பட வேண்டும். ஆனால் இந்த மூன்றுக்கு இடையில வித்தியாசம் இருக்கிறது. அல்லாஹ்விடம் இருந்து ஸலவாத் ஏற்படுகிறது, அல்லாஹ் நபியின் மீது ஸலவாத் சொல்லுகிறான் என்பதற்கு என்ன பொருள்? வானுலகில் இருக்கின்ற மலக்குமார்களுக்கு மத்தியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் புகழ்ந்துரைக்கிறான். இதுதான் அல்லாஹ் ஸலவாத் சொல்கிறான் என்பதற்கான கருத்து. மலக்குமார்கள் ஸலவாத் சொல்கிறார்கள் என்பதற்கு என்ன பொருள்? மலக்குமார்கள் அல்லாஹு தாலாவிடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அவர்களுடைய அந்தஸ்து உயர வேண்டும் என்பதற்காக துஆ செய்கிறார்கள். மலக்குமார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி துஆ செய்கிறார்கள். அல்லாஹ் ஸலவாத் சொல்கிறான் என்பது அல்லாஹ் புகழ்ந்துரைக்கிறான். மலக்குமார்கள் ஸலவாத் சொல்கிறார்கள் என்பது அவர்களை சிறப்புப்படுத்தும்படி, அவர்களை கண்ணியப்படுத்தும்படி, அவர்களுக்கு கூடுதல் அந்தஸ்தை வழங்கும்படி அல்லாஹ்விடத்தில் அவர்கள் வேண்டுதலை வைக்கின்றார்கள். நாம் ஸலவாத் சொல்கிறோமே, அதற்கான பொருள் என்ன? இறைவா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நீ அருள் புரிந்திடு. ஸல்லி அலா முஹம்மத் என்று சொன்னால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நீ அருள் புரிந்திடு என்று துஆ செய்கிறோம். இப்படி வித்தியாசம் இருக்கிறது என்பது ஒரு புறம் இருந்தாலும், அந்த வித்தியாசங்கள் எல்லாம் இருக்க அதையெல்லாம் ஒரு பக்கம் வைத்துவிட்டு அல்லாஹு தஆலா தன்னையும் நம்மளோடு கூட்டாக்கி நபியின் மீது ஸலவாத் சொல்வது நீங்கள் மட்டுமல்ல, என்னுடைய சன்னிதானத்தில் இருக்கின்ற விண்ணுலகத்தில் இருக்கின்ற மலக்குமார்களும் தான் சொல்கிறார்கள், ஏன் நான் கூடத்தான் சொல்கிறேன் என்று அல்லாஹு தஆலா மற்ற எந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தொடர்புள்ள வேற எந்த உத்தரவையும் இந்த ஸ்டைலிலே, இந்த அமைப்பிலே சொல்வதில்லை. ஸலவாத்தை பற்றி மட்டும் அப்படி சொல்லி இருக்கிறான். அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால்,
அல்லாஹ்வும் மலக்கும் செய்கின்ற ஒரு அமல் என்று ஒன்று இருக்குமானால் அது ஸலவாத் மட்டும்தான். நாம செய்யக்கூடிய எத்தனையோ வணக்கங்கள் இருக்கு இல்லையா, அதுல தஸ்பீஹ் செய்கிறோம், அது மலக்குமார்கள் செய்கிறார்கள், நம்மளும் செய்கிறோம். ஆனா அல்லாஹ் செய்யறானா? இஸ்திக்ஃபார் செய்கிறோம், அல்லாஹ் இஸ்திக்ஃபார் செய்யறானா? செய்ய வேண்டிய தேவை இருக்கா? அப்படி அல்லாஹு தஆலா இஸ்திக்ஃபார் செய்யறானா அதுக்கு அர்த்தமே இல்லை. இது மாதிரி நிறைய நாம எடுத்துக்கொள்ளலாம். எந்த அமலிலேயும் அல்லாஹ் நம்மளோடு சேர்ந்து கொள்வதில்லை. ஆனால் ஸலவாத், நபியின் மீது ஸலவாத் சொல்லுதல் என்பதிலே அல்லாஹ்வும் சேர்ந்து கொள்கிறான் என்பது இந்த ஸலவாத் சொல்லுதல் என்ற இந்த அமலுடைய ஒரு முக்கியத்துவத்தை, ஒரு கூடுதல் தனிச்சிறப்பை வெளிப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் என்னவென்று சொன்னால், தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உங்களுடைய ஸலவாத் ஒன்றும் தேவையில்லை. நாம ஸலவாத் சொல்லி அந்த ஒரு துஆவின் மூலம் அவர்களுக்கு பலன் கிடைக்க வேண்டும் என்று இல்லை. இந்த உலகத்தில் சிறப்புகள் என்று என்னவெல்லாம் இருக்கிறதோ, உயர்வு, மகிமை, கண்ணியம் என்று என்னவெல்லாம் இருக்கிறதோ, எல்லாவற்றையும் சேர்த்து ஆக உயர்ந்த ஸ்தானத்திலே அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்திருக்கிறான். இது அல்லாஹ்வுடைய முடிவு. அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட ஒன்றை வழங்க முடிவு செய்து விட்டான் என்கிற போது நாம் துஆ செய்தால் என்ன, செய்யாவிட்டால் என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது கிடைக்கத்தான் போகிறது. அதை ஒரு எச்சரிக்கையாக சொல்லும் விதத்திலே அல்லாஹ்வும் ஸலவாத் சொல்கிறான், மலக்குமார்களும் சொல்கிறார்கள், உங்களுக்கு வேணும்னா நீங்களும் வந்து எங்களோட சேர்ந்துக்குங்க. அதே மாதிரி ஸலவாத் சொல்கிற காரணத்தினால் நமக்குத்தான் பலன் ஏற்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதன் மூலம் எந்த பலனும் அவர்களுக்கு ஏற்பட போவதில்லை. நமக்கு பலனை நாம் ஸலவாத்தின் மூலம் தேடிக்கொள்கிறோம். ஸலவாத்தின் மூலமாக ஏற்படுகின்ற பலன்கள் என்ன என்ன என்பதை நாம் பார்ப்போமேயானால் ஹதீஸின் வாயிலாக நமக்கு தெரிய வருகிறது. நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இறைவனுடைய அருளை விரும்பாதவர்கள் யாராவது இருக்க முடியுமா? இறைவனுடைய கிருபை தனக்கு வேண்டும் என்று தானே எல்லோரும் நினைப்போம். அல்லாஹுடைய ரஹ்மத் எனக்கு வேண்டாம், அல்லாஹுடைய பேர் உபகாரம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு துர்பாக்கியசாலி யாருதான் இருப்பார்? யாருமே இருக்க மாட்டார். எல்லோரும் அல்லாஹுடைய ரஹ்மத்தை விரும்புவோம். அல்லாஹு தஆலாவுடைய ரஹ்மத் நமக்கு கிடைப்பதற்கு காரணமாகிறது. மலக்குமார்களுடைய துஆ நமக்கு கிடைப்பதற்கு நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சொல்கின்ற ஸலவாத் அடிப்படையாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் ஸலவாத் சொன்னோம் என்றால் மலக்குமார்கள் நம் மீது ஸலவாத் சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மாமின் முஸ்லிமின் யுஸல்லி அலைய இல்லா ஸல்லத் அலைஹில் மலாயிகா மா ஸல்லா அலைய. எந்த ஒரு முஸ்லிமான மனிதரும் என் மீது ஸலவாத் கூறி கொண்டிருப்பார் என்றால் அவர் ஸலவாத் சொல்லிக் கொண்டிருக்கிற நேரமெல்லாம் மலக்குமார்கள் அவருக்காக துஆ செய்வார்கள். யாருக்காவது விருப்பம் இருந்தால் மலக்குமார்களுடைய துஆவை கூடுதலாக பெற்றுக்கொள்ளட்டும், அவர் விரும்பினால் அதை குறைவாக பெற்றுக்கொள்ளட்டும் என்று சொல்கிறார்கள். அவற்றில் குறைவாக பெற்றுக்கொள்ளலாம் அல்லது அதிகமாக பெற்றுக்கொள்ளலாம். எந்த அளவுக்கு அதிகம் ஸலவாத் சொல்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் மலக்குமார்களுடைய துஆவை அதிகமாக பெறுவோம். ஸலவாத்தை குறைத்து கொண்டோம் என்றால் மலக்குமார்களுடைய துஆ நமக்கு குறைவாக கிடைக்கும். இப்பொழுது யோசிக்கலாம், எனக்கும் இறைவனுக்கும் இடையிலே நேரடியான தொடர்பு இருக்கிறது. இறைவன் நீங்க துஆ கேளுங்கள் நான் ஏற்கிறேன் என்று சொல்கிறான். எனக்கும் இறைவனுக்கும் இடையிலே ஏன் இடைத்தரகர் வேண்டும்? இன்னொருடைய துஆ எனக்கு ஏன் தேவை என்றெல்லாம் யோசிக்கலாம். கண்ணியம் நிறைந்த பெரியோர்களே, நாம் அல்லாஹு தஆலாவிடத்திலே நம்மை படைத்தது அல்லாஹ் தான், நம்முடைய ரப்பு அல்லாஹ் தான், நமக்கு ராசிக் அல்லாஹ் தான், நமக்கு ஆபத்துகளை நீக்குபவன் அல்லாஹ் தான். ஆனால் நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய அந்த துஆ இருக்கிறதே, துஆ அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஸலவாத் தேவைப்படுகிறது.
அது பற்றிய குறிப்பை இன்ஷா அல்லாஹ் பின்னால் தெரிவிப்போம். இப்பொழுது மலக்குமார்கள் நமக்கு துஆ செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் ஸலவாத் சொல்ல வேண்டும். மலக்குமார்களுடைய துஆ என்பது சாதாரணமாக கருதப்படும் விஷயம் அல்ல. நமக்காக மலக்குமார்கள் துஆ செய்கிறார்கள் என்றால் அது எவ்வளவு உயர்ந்தது, அது எவ்வளவு புனிதமானது. மனிதர்களிலேயே சிறப்பானவர்கள், கண்ணியமானவர்கள், புண்ணியவான்கள் நமக்காக வேண்டி துஆ செய்ய வேண்டும் என்று நாம் ஏங்கிக் கொண்டிருக்கிறோம் இல்லையா? யாரின் மீது நமக்கு மரியாதை இருக்கிறதோ, யாரை நாம் புனிதமானவர்களாக பார்க்கிறோமோ அவர்களிடத்தில் எங்களுக்காக துஆ செய்யுங்க என்று வேண்டாதவர்கள் யாராவது இருக்கிறோமா? அந்த வகையிலே மலக்குமார்கள் புனிதமானவர்கள். அவர்களிடத்திலே தவறு, பாவம் என்பதே ஏற்படாது. முழுக்க முழுக்க இறைவனுக்கு கட்டுப்படுபவர்கள், இறைவனுடைய வணக்கத்திலும் தஸ்பீஹிலும் திக்ரிலும் தஹ்மீதிலும் ஈடுபட்டிருப்பவர்கள். அந்த புனிதமான மலக்குமார்களுடைய துஆ நமக்கு கிடைக்கிறது என்றால் அது சாதாரணமான விஷயம் அல்ல, அது ஒரு பெரிய பாக்கியம். மலக்குமார்களுடைய துஆ நமக்கு கிடைப்பதற்கு வேற பல நிறைய முயற்சிகள் செய்ய வேண்டியது இருக்கிறது. வேற எதன் மூலமாகவெல்லாம் மலக்குமார்களுடைய துஆ கிடைக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்கிற போது ஸலவாத் சொல்லுதல் என்பது எவ்வளவு சுலபமான விஷயம். அந்த ஸலவாத்தின் மூலமாகவே மலக்குமார்களுடைய துஆ கிடைக்கிறதா? அப்படி என்றால் நாம் அதை அதிகமாக சொல்ல வேண்டும் என்கிற புரிதல் நமக்கு உண்டாகும். கணியத்துக்குரிய பெரியோர்களே, மலக்குமார்களுடைய துஆ அதை பற்றி உயர்வாக அதை பெரிதுபடுத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? இதா தகல்த அலா மரீத் ஃபமுர்ஹு அன் யதுஉ லக. ஒரு நோயாளியை விசாரிப்பதற்காக வேண்டி அந்த நோயாளி இடத்தில் நீ சென்றால், உடல் நலம் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதரை நீங்கள் பார்த்தால் உங்களுக்காக துஆ செய்யும்படி அவரிடத்தில் கூறுங்கள், கேட்டுக்கொள்ளுங்கள். காரணம் சொன்னாங்க, ஃபஇன்ன துஆஅஹு கதுஆஇல் மலாயிகா. நோய்வாய்ப்பட்டிருக்கிற அந்த மனிதருடைய பிரார்த்தனை இருக்கிறது, அவர் கையேந்தி கேட்கின்ற துஆ இருக்கிறது, அது மலக்குமார்களுடைய துஆவை போல என்று சொன்னார்கள். சாதாரணமா என்ன நடக்குது? நோய்வாய்ப்பட்டவர் அவருடைய மனதுக்குள்ளர ஒரு விதமான குற்ற உணர்வும் ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மையும் ஏற்பட்டு தான் தான் ஏதோ சாபத்துக்குரியவன், நாம தான் அல்லாஹ்வுக்கு வேண்டப்படாதவனா ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி யாராவது வந்தாங்கன்னா துஆ செய்யுங்க என்று ரொம்ப ஆவலோடும் ரொம்ப அனுதாபத்தை வெளிப்படுத்தியும் அவர் நம்மிடத்தில் கேட்டுக்கொள்வார். நாமளும் அவருக்கு நல்ல ஆறுதல் சொல்லி அல்லாஹ் உங்களுக்கு ஷிஃபா தருவான், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதான், ஆறுதல்லாம் சொல்ல வேண்டியதான். ஆனா உண்மை நிலை என்ன தெரியுமா? போய் விசாரிக்கிறவரை விட நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் இருக்கின்ற அந்த நோயாளியினுடைய துஆவுக்கு பவர் அதிகம். யாராவது நாம இல்லைங்க உங்களுடைய துஆ தாங்க ரொம்ப விசேஷமானது, உங்களை சந்திச்சு எனக்காக வேண்டி உங்கள்கிட்ட துஆ வாங்கிட்டு போகணும்னு வந்திருக்கிறேன் அப்படின்னு நாம அவரிடத்துல சொன்னோன்னு வைங்க, எவ்வளோ பெரிய சங்கடத்தில் இருந்தாராம் சிரிச்சிடுவார். என்ன இது வேடிக்கையா சொல்றீங்க அப்படின்னு. உண்மை அதுதான். நோய்வாய்ப்பட்டவர்களுடைய துஆ மலக்குமார்களுடைய துஆவை போன்றது. எனவே அவர்களை நீங்கள் சந்தித்தால் துஆ செய்யும்படி வேண்டுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், நோய்வாய்ப்பட்டிருக்கிறவருடைய துஆவை பற்றி பெரிதுபடுத்தி மகிமைப்படுத்தி சொல்வதற்கு நோம்பாளியுடைய துஆ மாதிரி உயர்ந்ததுன்னு சொன்னாங்களா? ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தவருடைய துஆ போல உயர்ந்தது என்று சொன்னாங்களா? தொழுகையில் ஈடுபட்டு தொழுது சலாம் முடித்த உடனே கேட்கப்படுகின்ற துஆ போன்று உயர்ந்தது என்று சொன்னாங்களா? இல்லை, மலக்குமார்களுடைய துஆ போன்று என்று சொல்லியிருக்கிறார்கள் என்றால் இவைகள் எல்லாவற்றையும் விட கூடுதல் மதிப்புள்ளது மலக்குமார்களுடைய துஆ. அவங்களுடைய துஆ நமக்கு ஒரு சில வாசகத்தின் மூலம் கிடைக்கப் பெறுகிறது என்றால் அந்த வாய்ப்பை நாம் ஏன் தவறவிட வேண்டும்? அதை ஏன் நாம் நழுவ விட வேண்டும்? கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, மலக்குமார்கள் துஆ செய்கின்ற வேறு சில சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஒரு மனிதர் நல்ல முறையில் ஒது செய்து பள்ளிவாசலுக்கு வந்து தொழுதார். தொழுது விட்டு தான் தொழுத இடத்திலேயே அடுத்த தொழுகைக்காக வேண்டி காத்திருக்கிறார். அவர் தொழுத இடத்திலேயே இருக்கும் நேரமெல்லாம் மலக்குமார்கள் அவருக்காக துஆ செய்கிறார்கள். அல்லாஹும்ம கஃபிர் லஹு, அல்லாஹும்ம ரஹம்ஹு. அவர் தொழுகைக்கு முரணான தேவையில்லாத பேச்சு காரியங்கள் வேற எதுவும் செய்யாமல் அந்த இடத்துல இருக்கிற வரைக்கும்
மலக்குமார்களிடத்தில் இருந்து இது போன்ற ஒரு துஆ கிடைத்து கொண்டிருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி மக்களுக்கு நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு நற்போதனையாளர், அவரின் மீதும் மலக்குமார்களுடைய துஆ கிடைத்து கொண்டிருக்கிறது. புற்றுகளில் இருக்கின்ற எறும்புகள், கடலில் இருக்கின்ற மீன்கள் உட்பட அவருக்காக துஆ செய்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். தொழுகையிலே இமாமுக்கு வலது பக்கத்தில் இருக்கிற சஃபுடைய பகுதியிலே நிற்பவர்களுக்கு விசேஷமாக மலக்குமார்கள் துஆ செய்கிறார்கள் என்று ஹதீஸிலே வந்திருக்கிறது. தொழுகையிலே இருக்கின்ற சஃப்புகளில், வரிசைகளில் முதல் சஃபிலே நின்று தொழுபவர்களுக்கு மலக்குமார்கள் துஆ செய்கிறார்கள் என்று இருக்கிறது. தொழுகையிலே வரிசைக்காக வேண்டி மக்கள் அணிவகுத்து நிற்கிற போது ஒரு வரிசையிலே இடைவெளி இருப்பதை பார்த்து, அடடா அந்த இடத்துல இடைவெளி விட்டுட்டு தொழுதுகிட்டு இருக்கிறாங்களே, அதை நாம் போய் இணைந்து அதை நிரப்பி விடுவோம் என்று சோம்பற்படாமல், அடுத்தவங்க பக்கத்துல யாரு நிக்கிறா, அந்த பக்கம் யாரு நிக்கிறா அப்படிங்கறதையெல்லாம் கவனிக்காமல் தொழுகையினுடைய சஃப்பு, அதனுடைய முக்கியத்துவம், இதை உணர்ந்து ஒருவர் சஃபிலே வந்து இணைந்து அங்கு இருக்கக்கூடிய இடைவெளியை நிரப்பி விடுகிறார் என்றால் அவரின் மீது அருள் வேண்டி துஆ செய்கிறார்கள் மலக்குமார்கள். கணியத்துக்குரிய பெரியோர்களே, இதே மாதிரி நோயாளியை நோய் விசாரிப்பதற்காக வேண்டி, அதற்காக நன்மை கிடைக்கும் என்கிற நோக்கத்திலே ஒருவர் நோய் விசாரிக்க செல்கிறார் என்றால் அவரின் மீதும் அருள் வேண்டி மலக்குமார்கள் துஆ செய்கிறார்கள். நோன்பு வைத்திருக்கக்கூடிய ஒருவர் நஃபிலான நோன்பு வைத்திருக்கிறார், அவருக்கு முன்னால அவர் கூட இருக்கிறவங்க எல்லாம் சாப்பிடுறாங்க. இது ஒரு கஷ்டமான சூழ்நிலை தானே. சாதாரணமா நோன்பு இருப்பது என்பது ஒரு சிரமம். நாம நோன்பு வச்சிருக்கிற போது நம்ம கண்ணுக்கு முன்னால நல்ல ருசிகரமான உணவுகளையும் பானங்களையும் வைத்துக்கொண்டு வெளுத்து கட்டுறாங்கன்னு சொன்னா அது நமக்கு கொஞ்சம் கூடுதல் கஷ்டம். இந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கிற அந்த நோன்பாளியின் மீது மலக்குமார்கள் துஆ செய்கிறார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே உம்மு உமாரா என்கிற அந்த அன்சாரி பெண்ணிடத்திலே செல்கிறார்கள். அந்த பெண்மணி, அந்த அம்மையார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உணவு கொண்டு வந்து வைக்கிறார்கள். அந்த உணவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிடுவதற்கு முன்பு நீங்களும் சாப்பிடுங்களேன் என்று சொல்கிறார்கள். அதற்கு அந்த அம்மா இன்னி ஸாயிமத்துன், நான் நோன்பு வைத்திருக்கிறேன் என்று சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வாசகம், இன்ன ஸாயிம துஸல்லி அலைஹில் மலாயிகத்து இதா உகில இந்தஹு ஹத்தா யஃப்ருகு. நோன்பு வைத்திருக்கிற ஒருவருக்கு முன்னால் மற்றவர்கள் சாப்பிடுகிறார்கள் என்றால் இவர்கள் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் அந்த நோன்பாளியின் மீது மலக்குகள் ஸலவாத் சொல்கிறார்கள். அதாவது அந்த நோன்பாளிக்காக வேண்டி மலக்குமார்கள் துஆ செய்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அதே மாதிரி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வும் அவனுடைய மலக்குமார்களும் சஹர் உணவு சாப்பிடுபவர்கள் மீது ஸலவாத் சொல்கிறார்கள். அதாவது அல்லாஹு தஆலா அருள் புரிகிறான், மலக்குமார்கள் துஆ செய்கிறார்கள். இதே மாதிரி நோன்பாளிக்கு நோன்பு திறக்க ஏற்பாடு செய்பவர்கள் மீதும் மலக்குமார்களுடைய துஆ கிடைக்கிறது. இதையெல்லாம் நம்ம பார்க்கிற எதுக்காக சொல்றோம் சொன்னா, மலக்குமார்களுடைய துஆ என்பது பெரிய பெரிய அமல்கள், சிரமமான அமல்களின் மூலமாக கிடைக்கிறத அல்லாஹு தஆலா நாம் சொல்லக்கூடிய ஒரு ஸலவாத்தின் மூலம் தருகிறான் என்றால் அது எவ்வளவு நல்ல பாக்கியம், எவ்வளவு நல்ல சந்தர்ப்பம், அதை எந்த அளவுக்கு நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்று சிந்தனை செய்ய வேண்டும். மலக்குமார்களுடைய துஆ மட்டுமல்ல, அவர்களுடைய ஆமீன் சொல்லுதல் இருக்கு பாருங்க, அதுவே ரொம்ப பவர்ஃபுல்லானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ராத்திரி தூங்குறீங்க, கால நேரத்தில் தஹஜ்ஜத் நேரத்தில் அல்லது சுபஹுடைய நேரத்தில் சேவல் கூவும். இதா சமிஅதும் சியாஹத் தீகதி ஃபஸ்அலுல்லாஹ மின் ஃபضலிஹி. சேவல் சப்தத்தை நீங்கள் செவியுற்றால், கேட்டால் அல்லாஹ்வுடைய அருளை வேண்டி துஆ செய்யுங்கள். என்ன காரணம் என்றால் ஃபஇன்னஹா ரஅத் மலக்கன், அந்த சேவல் மலக்கை பார்த்து விட்டு கூவுகிறது என்று சொன்னார்கள்.
மலக்கை பார்த்துவிட்டு கூவுகிறதை வைத்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த இடத்தில் மலக்கு இருக்கிறார் என்று. எனவே உடனடியாக அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்தால் உங்களுடைய துஆவுக்கு அருகில் இருக்கின்ற அந்த மலக்கு ஆமீன் சொல்வார். உங்களுடைய துஆ விசேஷமான துஆவாக அங்கே மாறிவிடுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அதனுடைய தொடரிலே இன்னொரு செய்தியையும் சொன்னார்கள். கழுதை சப்தத்தை கேட்டால் ஷைத்தானிடமிருந்து காவல் தேடுங்கள், ஏனென்றால் அந்த கழுதை ஷைத்தானை பார்த்துவிட்டு சத்தம் போடுகிறது என்று சொன்னார்கள். வேறொரு ஹதீஸிலே இதே மாதிரியான செய்தி, நாயை பார்த்துவிட்டு சத்தம் போடுகிறது, நாய் குறைப்பது சத்தம் போடுவதை கேட்டால் ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு கேளுங்கள் என்று வந்திருக்கிறது. இது எல்லாமே நான் சொல்ல வருவதனுடைய காரணம், மலக்குமார்களுடைய துஆ, அவர்கள் சொல்லக்கூடிய ஆமீன் என்கிற அந்த வாசகம் எல்லாமே மதிப்புக்குரியது. அது அல்லாஹு தஆலாவிடத்திலே நமக்கு மிகப்பெரிய பாக்கியங்களையும் நல்ல வாய்ப்புகளையும் பெற்றுத்தரும். ஸலவாத்தினால் கிடைக்கின்ற பலன்களில் ஒன்று மலக்குமார்களுடைய துஆவை அது பெற்று தருகிறது. இன்னொரு பலன் என்னன்னா, நம்முடைய துஆ அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுவதற்கு அடிப்படை காரணமாக ஸலவாத் அமைந்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி, ஹஜ்ரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நேரடியாகவும் இதை சொல்லியிருக்கிறார்கள். நாம் செய்கின்ற இந்த துஆ இருக்கிறதே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லாமல் நாம் கேட்ட துஆவாக இருந்தால் வானத்துக்கும் பூமிக்கும் இடையிலே அது தட்டு தடிமாறி கொண்டிருக்கிறது, அந்தரங்கத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறது, அது மக்பூலாகுவதில்லை என்று சொன்னார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத் சொல்லாமல் துஆ கேட்ட ஒரு தோழரை குறித்து சொன்னார்கள். அவரை அழைத்து, உங்களில் ஒருவர் தொழுதால் அவர் அல்லாஹு தாலாவை புகழ்ந்து சனா ஓதி தொழுகையை ஆரம்பிக்கட்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூற வேண்டும், அதற்கு பிறகு தான் விரும்பிய துஆவை கேட்க வேண்டும் என்று ஒரு தோழருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்தார்கள். நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வதற்கு முன்பு கண்டிப்பாக ஸலவாத் சொல்கிறோம், சொல்ல வேண்டும். அதனுடைய முடிவிலையும் நாம் ஸலவாத் சொல்லித்தான் முடிக்கிறோம். அப்ப நம்முடைய துஆ அந்த ஸலவாத்தின் பரக்கத்தால் அல்லாஹு தஆலாவிடத்தில் அது அங்கீகரிக்கப்படுகிறது. நாம இறைவனுடைய புறத்தில் இருந்து தகுதியில்லாத சில விஷயங்களை கூட கேட்டுருவோம். அதாவது அல்லாஹு தஆலா அதை நமக்கு தர வேண்டும் என்கிற அளவுக்கு நாம் ஒன்றும் உயர்ந்தவர்கள் அல்ல. ஆனாலும் கேட்ட அந்த பிரார்த்தையினுடைய இரு புறங்களிலும் ஸலவாத் இருக்கிற போது அல்லாஹு தஆலா கஞ்சன் அல்ல. ஸலவாத்தை மட்டும் ஏற்றுக்கொண்டு அதுக்கு இடையிலுக்கு வைக்கப்பட்ட கோரிக்கைகளை எல்லாம் தள்ளுறதுக்கு அவன் கஞ்சன் அல்ல. அவன் பரந்த மனம் கொண்டவன், அவன் விசாலமான அருளுக்குரியவன். எனவே அவன் ஏற்றுக்கொள்வது என்றால் அந்த பிரார்த்தனையை முழுவதுமாகத்தான் ஏற்றுக்கொள்வான். எனவே ஸலவாத் என்பது நம்முடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு காரணமாகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெருக்கம் கிடைப்பதற்கு காரணமாகிறது. அவுலன் நாஸி பி யௌமல் கியாமத்தி அக்ஸருஹும் அலைய ஸலாத்தன், கியாமத் நாளையிலே எனக்கு மிக நெருக்கத்துக்குரியவர் யார் என்றால் என் மீது அதிகம் ஸலவாத் சொல்பவர் தான் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு சமயத்திலே ஸலவாத்தினுடைய பலனை பற்றி சொல்லும் போது இறைவனுடைய ரஹ்மத் நமக்கு கிடைப்பதற்கு காரணமாகிறது என்று சொன்னார்கள். சஹாபாக்களிடத்திலே ஒரு நாள் வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக காணப்பட்டார்கள், சந்தோஷமாக இருந்தார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், இன்னா லனரல் புஷ்ரா ஃபீ வஜ்ஹிக், உங்கள் முகத்திலே முக மலர்ச்சியை, சந்தோஷத்தை நாங்கள் காண்கிறோமே, என்ன காரணம் என்று கேட்டதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்பொழுதுதான் என்னிடத்திலே மலக்கு வந்துவிட்டு போகிறார். அவர் என்னிடத்தில் கேட்டார், உம்முடைய இறைவன் சொல்கிறான், உங்களுக்கு உங்களின் மீது யாராவது ஒருவர் ஸலவாத் சொன்னார் என்றால் அவரின் மீது அல்லாஹு தஆலா 10 அருள் புரிகிறான். உங்கள் மீது யாராவது ஒருவர் சலாம் சொன்னார் என்றால் அல்லாஹு தஆலா அவரின் மீது 10 முறை சலாம் உரைக்கிறான். இது உங்களுக்கு திருப்தியாக இல்லையா என்று கேட்டார்கள். இந்த செய்தி தான் எனக்கு மகிழ்ச்சியை தந்தது என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸை நாம் ஆரம்பத்தில் வாசித்து காண்பித்தோம். யாராவது ஒருவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒரு முறை ஸலவாத் சொன்னால் அல்லாஹு தஆலா
தாலா அவர் மீது 10 அருள் புரிகிறான், அவருடைய 10 குற்றங்களை மன்னிக்கின்றான், அவருக்கு 10 படித்தரங்கள் 10 வகையான அந்தஸ்துக்களை அல்லாஹு தாலா உயர்த்துகிறான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே மாதிரி நம்முடைய பிரச்சனைகள், இவ்வுலக மறு உலகம் சார்ந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு விடிவு, ஒரு தீர்வு, ஒரு பிரச்சனையிலிருந்து நாம் விடுபடுவதற்கான ஒரு முக்கியமான வழியாகவும் ஸலவாத் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஹஜ்ரத் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், இன்னி உக்ஸிரு ஸலாத் அலைக, நபியே நாயகமே, நான் உங்கள் மீது அதிகம் ஸலவாத் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என்னுடைய துஆவிலே, துஆவுக்கான நேரங்களிலே ஸலவாத்துக்கென்று எவ்வளவு நேரத்தை நான் ஒதுக்குவது என்று கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் விரும்பிய அளவுக்கு ஸலவாத்தை கூடுதலாக சொல்லுங்கள், ஸலவாத்துக்கென்று கூடுதல் நேரத்தை ஒதுக்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அதற்கு அவர் கேட்டார், நான் 4இல் ஒரு பகுதி ஸலவாத்துக்கு ஒதுக்கிக் கொள்ளட்டுமா? அதாவது 12 நிமிஷம் ஒருவர் துஆ கேட்கிறார் என்று வைத்துக் கொண்டால் 12 நிமிஷத்துல 4இல் ஒரு பகுதி என்பது 3 நிமிஷம். 3 நிமிஷம் நான் ஸலவாத் சொல்லட்டுமா என்று கேட்கிறார். அப்பவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதும், 4ல ஒரு பகுதி போதும், ஸலவாத் சொல்லுங்க அப்படின்னு சொல்லல. இன்னும் நீர் அதிகப்படுத்தி கொண்டால் உமக்கு சிறப்பானது என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு அவர் கேட்டார், நான் என்னுடைய துஆவுக்கான நேரங்களில் பாதி நேரம் ஸலவாத்திலேயே கழிக்கட்டுமா என்று கேட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு, பாதி நேரம் என்றால் 12 நிமிடம் நாம் துஆ கேட்கிறோம் என்று சொன்னால் 6 நிமிடங்கள் வெறும் ஸலவாத்தாகவே ஓதிக்கொண்டிருப்பது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுது கூட போதும், அது போதும் என்று சொல்லவில்லை. இன்னும் நீர் அதிகமாக ஸலவாத் சொன்னால் உமக்கு சிறப்பானதாக இருக்கும் என்று சொன்னார்கள். அவர் கேட்டார், 3இல் 2 மடங்கு நான் ஸலவாத்தை அதிகப்படுத்திக் கொள்ளட்டுமா? 3இல் 2 மடங்கு அப்படின்னு சொன்னா 12 நிமிஷம் நாம் துஆ கேட்கிறோம் என்று சொன்னால் 4 நிமிஷம் என்பது 3இல் ஒரு பங்கு, 8 நிமிடம் என்பது 3இல் 2 பங்கு. அப்போ ஒட்டுமொத்த துஆவுக்கான நேரம் 12 நிமிடங்கள் என்று வைத்துக் கொண்டால் அதில் 8 நிமிடங்கள் ஸலவாத்திலேயே கழிக்கட்டுமா என்று கேட்டதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பவும் கூட போதும்பா என்று சொல்லவில்லை, இன்னும் நீர் அதிகப்படுத்தினால் உமக்குத்தான் நல்லது என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முடிவாக ஒரு செய்தியை சொல்கிறார்கள், அஜ்அலு லக ஸலாத்தி குல்லஹா, என்னுடைய துஆவுடைய நேரம் முழுவதையும் நான் ஸலவாத்தாகவே கழிக்கப் போகிறேன் என்று சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இதன் துக்ஃபா ஹம்மக வ துக்ஃபரு லக தம்புக, உம்முடைய பிரச்சனைகள் கவலைகள் எல்லாம் நீக்கப்படும், உன்னுடைய குற்றங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள். இன்னொரு ரிவாயத்திலே உன்னுடைய இம்மை மறுமையினுடைய எல்லா கவலைகளும் நீக்கி வைக்கப்படும் என்று சொன்னார்கள். என்றால் துஆவினுடைய முழு நேரமும் ஸலவாத்திலே கழிந்தாலும் பரவாயில்லை, அது நமக்கு வீண் போவதில்லை. துஆவில் நாம் என்ன கேட்க வேண்டுமோ அதை கேட்காமலேயே ஸலவாத்தின் பரக்கத்தினால் அல்லாஹ்விடமிருந்து நமக்கு கிடைக்க பெற்று விடுகிறது. என்றால் ஸலவாத் என்பது அது எவ்வளவு மகிமை நிறைந்தது, எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. அது ஓதுவதற்கான சிறப்பான நாள் என்று ஏதாவது இருக்கிறதா என்றால் வெள்ளிக்கிழமை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நமக்கு அடையாளப்படுத்துகிறார்கள். வெள்ளிக்கிழமை என்று என் மீது அதிகம் ஸலவாத் சொல்லுங்கள். அதுக்காக மற்ற நாள்ல சொல்லாம வெள்ளிக்கிழமை சொல்லுங்கன்னு சொல்லல. மற்ற நாட்களில் நீங்கள் என் மீது சொல்லக்கூடிய ஸலவாத்துக்களை விட வெள்ளிக்கிழமை என்று அதிகம் ஸலவாத்து சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுகின்ற ஸலவாத் எனக்கு காண்பிக்கப்படுகிறது என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்பவர்கள் யார் என்று பூமியிலே தேடி அலைகிறார்கள் சில மலக்குமார்கள். அதுக்குனே பொறுப்பு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஸலவாத்தை எடுத்துக்கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சமர்ப்பிக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் சலாம் சொன்னால் எனக்கு ரூஹ் திரும்ப கொடுக்கப்படுகிறது, நான் பதில் சொல்லுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். சலாமுக்கு என்ன சட்டமோ அதே சட்டம் தான் ஸலவாத்துக்கும். அப்படி என்றால் 24 மணி நேரம்
நகரங்களும் ஜியாரா என்பது நடந்து கொண்டே இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ரவுலா ஷரீஃபுக்கு முன்னால் மக்கள் கூட்டம் கூட்டமாக சென்று ஸலவாத் சொல்கிறார்கள், சலாம் சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து உயிருடனேயே இருக்கிறார்கள். உலகின் ஏதாவது ஒரு மூலை முடுக்கிலே ஒரு முஃமின் நிச்சயம் ஸலவாத் சொல்லிக் கொண்டே இருக்கிறான், சலாம் உரைத்துக் கொண்டே இருக்கிறான். அதற்கான பதில் சொல்வதற்காக அவர்களுக்கு ரூஹ் திருப்பி கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், திருப்பி கொடுக்கப்படுவதற்கு அவர்களுடைய ரூஹ் எடுக்கப்படுகின்ற ஒரு இடைவெளியே ஏற்படாத ஒரு வகையில் ஸலவாத்தும் சலாமும் உலகம் முழுக்க சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. கண்ணியம் நிறைந்த பெரியோர்களே, இந்த ஸலவாத்தினுடைய இன்னொரு முக்கியமான முக்கியத்துவம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தலைவர் நாம் ஹிதாயத் பெறுவதற்கு, நாம் இந்த உலகத்திலே கண்ணியமான வாழ்க்கை வாழ்வதற்கு, சொர்க்கத்திற்கான வழியை நோக்கி நடைபோடுவதற்கு காரணமாக அமைந்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் மீது நாம் ஸலவாத் சொல்வதை மறந்து விடுகிறோம் என்று சொன்னால் அதைவிட துர்பாக்கியம் வேறு எதுவும் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் நஸிய ஸலாத அலைய ஹதிஅ தரீகல் ஜன்னah. என் மீது ஸலவாத் சொல்வதற்கு யாராகிலும் மறந்து விடுகிறார் என்றால் அவர் சொர்க்கத்தினுடைய வழியை தவற விடுகிறார் என்று சொன்னார்கள். ஸலவாத் சொல்ல மறுப்பது அல்லது மறப்பது சொர்க்கம் வேண்டாம் என்று நினைப்பதற்கு சமம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரின் மீது ஏறும்போது ஆமீன் சொன்ன வரலாறு நமக்கு தெரியும். அவர்களுடைய திருநாமம் கூறப்பட்டும் ஸலவாத் சொல்லாமல் இருக்கிற அவர்களின் மீது கேடு உண்டாகும்படி ஜிப்ரீல் அமீன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்ய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொன்னார்கள் என்று நாம் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கிறோம். கண்ணியம் நிறைந்த பெரியோர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கண்டிப்புடன் சொன்ன ஒரு வாசகத்தை மட்டும் நினைவுபடுத்தி நான் என்னுடைய உரையை முடித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே கஞ்சன் என்று யாரை அடையாளப்படுத்துகிறார்கள்? உலகத்திலே பல வகையான கஞ்சர்கள் இருக்கிறார்கள். செலவு செய்வதற்கு கஞ்சத்தனம் செய்வார்கள், மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு கஞ்சத்தனம் செய்பவர்கள் இருக்கிறார்கள், தன் குடும்பத்தினர்களுக்கே செலவு செய்வதற்கு கஞ்சத்தனம் செய்பவர்கள் இருக்கிறார்கள், சில பேர் தன் வயிற்றுக்கு போடுவதற்கு கூட கஞ்சத்தனம் செய்பவர்கள் இருப்பார்கள். தமிழ்ல சொல்வார்கள், அறுத்த கைக்கு சுண்ணாம்பு தராதவன். யாருடைய கையாவது அறுபட்டுருச்சுன்னா உடனே அதுல சுண்ணாம்பு வச்சா ரத்தம் வர்றது நிற்கும். அந்த மாதிரி சூழ்நிலையில் கூட கொஞ்சம் சுண்ணாம்பு தந்து உதவாத அளவுக்கு சில பேர் கஞ்சர்களாக இருப்பார்கள். எச்சி கையால் கூட காக்கையை விரட்ட மாட்டான். எச்சி கையால் காக்கையை விரட்டினால் கையில் இருக்கிற அந்த ஓரிரு பருக்கைகள் கீழே விழுந்துடக்கூடாது என்பதற்காக வேண்டி இது மாதிரி நிறைய தமிழ்ல சொல்லுவாங்க. ஒரு கஞ்சனுடைய வீடு தீப்பிடிச்சு எரிஞ்சு போச்சு. அந்த ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் அவனிடத்துல கேட்குது, ஏயா வீடு தீப்பிடிச்சி முழுசா எரிகிற வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? ஃபயர் சர்வீஸ்க்கு மிஸ்டு கால் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா. அந்த ஆபத்தான நிலையில் கூட தன்னுடைய மொபைல் பேலன்ஸ் போயிடக்கூடாதுன்னு நினைக்கிற ரொம்ப தாராள மனசு உள்ளவங்க கூட இருக்கிறாங்க. இவர்களையெல்லாம் கஞ்சர்கள் என்று சொன்னார்களா என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல் பகீல மன் ذكرت عنده فلم يصلي علي. கஞ்சன் என்பவன் யார் என்றால் அவனிடத்தில் என்னுடைய திருநாமம் கூறப்பட்டு என் மீது ஸலவாத் சொல்ல தவறிவிடுகிறானே அவன்தான் கஞ்சன் என்று சொன்னார்கள். ஏனென்றால் இதில் நமக்கு எந்த இழப்பும் ஏற்பட்டு விட போவதில்லை. மொபைல்ல பேசினா கூட, ஃப்ரீ கால்ல பேசினா கூட சார்ஜ் குறையுமே. ஃப்ரீ கால்ல பேசினாலும் கூட சார்ஜ் குறையும். ஆனா நம்ம ஸலவாத் சொல்றதுனால என்ன குறைய போகுது நமக்கு? அப்படி இருந்தும் அதை செய்யாமல் இருக்கிறோம் என்றால் உண்மையில கஞ்சன் என்று சொல்லப்படுவதற்கு இவன் தான் பொருத்தமானவன் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, நாம் நம்முடைய அன்றாட நடைமுறைகளிலே நடவடிக்கைகளிலே நாம் நிறைய ஸலவாத் சொல்வதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. ஒரு 10 சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. அதில் சிலவற்றை நாம் செய்கிறோம், சிலவற்றை செய்யாமல் விட்டு விடுகிறோம். ஞாபகப்படுத்துவதற்காக வேண்டி சொல்கிறேன். தொழுகையிலே அத்தஹியாத்தில் இருந்து ஸலவாத் ஓதுதல் என்பது ஒன்று இருக்கிறது. அதற்கு அடுத்து தொழுகையிலே, ஜனாசா தொழுகையிலேயும் 3வது தக்பீருக்கு 2வது தக்பீருக்கு பிறகு ஸலவாத் ஓதுதல் என்பது இருக்கிறது. முதல் தக்பீருக்கு பிறகு இறைவனை புகழுகிறோம், 2வது தக்பீருக்கு பிறகு தரூத் இப்ராஹிம் என்று
அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதி வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் என்கிற அந்த ஸலவாத்தை நாம் ஓத வேண்டும். மஸ்ஜிதில் நுழைகிற போது பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அல்லாஹும்ம அஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திக. பள்ளிவாசலுக்குள்ள நுழைகிற போது ஸலவாத், பள்ளியிலிருந்து வெளியே கிளம்பி வெளியிலே செல்கிற போது ஸலவாத், ஒரு கூட்டமாக நாம் ஒன்று சேருகிற போது, ஒன்று சேர்ந்து கலைந்து செல்கிற போது ஸலவாத், நமக்கு கடுமையான கஷ்டங்கள், சிரமங்கள், கவலைகள் ஏற்படுகிற போது மக்ஃபிரத்தை கேட்டு துஆ செய்கிற போது ஸலவாத்து. அதே மாதிரி பிரசங்கம் ஆரம்பிக்கின்ற போது அல்லது வேற ஏதாவது ஒரு பாடங்களை துவங்குகிற போது ஸலவாத் சொல்லி துவங்குவது. பகலுடைய துவக்கத்தில் காலை பொழுதிலும் அதே போல மாலை பொழுதிலும் வழமையாக ஓதக்கூடிய திக்ருகளும் ஊடே நாம் சொல்ல வேண்டிய அந்த ஸலவாத், பாங்குக்கு பிறகு நாம் சொல்லக்கூடிய அந்த துஆவில் வரக்கூடிய ஸலவாத். இதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை கேட்கும் போதும் சொல்ல வேண்டிய ஸலவாத். நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை கேட்கிற சமயத்துல தான் ஸலவாத் சொல்லணும்னு நாம விளங்கி வச்சிருக்கிறோம். அப்படி இல்லை, இது மாதிரி நாம் ஸலவாத் சொல்வதற்கான சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கிறது. அவைகளெல்லாம் நாம் இதுவரையிலும் எந்த அளவுக்கு பயன்படுத்தி இருக்கிறோம், அதில் நாம் எவ்வளவு இழந்திருக்கிறோம், இனி நாம் எந்த அளவுக்கு அவைகளுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும், பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை ஒரு படிப்பினையாக எடுத்துக்கொள்வோம். வல்லோன் அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா கருணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகம் அதிகம் ஸலவாத் சொல்லி மறு உலகத்திலே அவர்களுடைய ஷஃபாஅத்தை பெறக்கூடிய மக்களாக, அவர்களோடு மிக நெருக்கத்தை சவகாசத்தை பெறக்கூடிய மக்களாக நம்மை ஆக்கி அருள்புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.